தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் தன்னுடைய உரையை முழுமையாக படிக்காமல் வெளியேறியது அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. பேரவையில் என்ன நடந்தது என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. ஆளுநர் உரை தொடர்பாக பெரும் எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் உரையை தொடங்கிய சில நிமிடங்களுக்குள்ளாகவே ஆளுநர் தன் உரையை முடிப்பதாக அறிவித்தது தமிழ்நாடு அரசியலில் விவாத பொருளாகியுள்ளது. முன்னதாக கூட்டத்தொடரில் பங்கேற்ற ஆளுநர் RN ரவி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து கூறி திருக்குறள் விளக்கத்தோடு உரையை தொடங்கினார். பிணி இன்மை செல்வம் விலை வினபம் ஏமம் அனு எனபு நாட்டிற்கு வைந்து. Absence of disease, plenty in harvest, wealth, general happiness and security. These 5 are the jewels of a country. இதனைத் தொடர்ந்து சில அம்சங்களை குறிப்பிட்டு பேசிய ஆளுநர் 2 நிமிடங்களிலேயே உரையை முடித்துக் கொள்வதாக கூறினார். Wish this House a productive and healthy discussion for the good of the people. Valga Tamil Nadu, Valga Bharatam. தொடர்ந்து ஆளுநர் உரையின் தமிழ் பதிப்பை வாசித்த சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் குறிப்பிட்டு பேசிய அம்சங்களுக்கு பேரவையில் விளக்கம் அளித்தார். இந்நிலையில் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பாகவே ஆளுநர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக ஆளுநர் வெளிநடப்பு செய்தாலும் அவர் புறக்கணித்த உரையை அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என சட்டப்பேரவை விதி எண் 17 தளர்த்தி அவை முன்னவர் துரைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார். சட்டப்பேரவை விதி 17 தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன். தீர்மானம்: 2024 ஆண்டிற்கான இந்த முதல் கூட்டத்தொடரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆளுநர் உரை இந்த மாண்புமிகு மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. இன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும். வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது. இறுதியாக ஆளுநர் உரையில் இடம்பெற்ற தமிழ் மற்றும் ஆங்கில பதிப்புகள் மட்டும் அவை குறிப்பில் இடம்பெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது சர்ச்சையானது. அண்மையில் கேரள சட்டப்பேரவையில் அம்மாநில ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் தனது உரையை 2 நிமிடங்களில் நிறைவு செய்தது பேசு பொருளான நிலையில் 2வது ஆண்டாக ஆளுநர் RN ரவியின் பேரவை நிகழ்வுகள் விவாத பொருளாகியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் அபினேஷுடன் வரலாறு சுரேஷ்.